நீ எப்போ ரிஷி ரிஷின்னு அவன் பின்னாடியே ஒட்டிட்டு சுத்திட்டு இருப்பல, அப்ப எப்படி உனக்கு தெரியாம போச்சு? அதாவது அந்த கேடிக்கட்ட ரிஷி அந்த அணுவுக்காக பரத்தை பத்தி இப்படி சொல்ல போறான்னு. ஏண்டி, அவன் உனக்கு வருங்கால புருஷன். உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும்ல. எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருந்தாலும் இந்த பிரச்சனையை இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்க மாட்டேன். அதான் நடந்து முடிஞ்சிடுச்சுல, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறமா இன்னைக்கு முதல் தடவையா எனக்கு தெரியாம ஒண்ணு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு ஐடியாவே இல்ல. என்ன நடக்குமோ? ஷோ, என்ன பண்றீங்க நீங்க? ஏன், நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? ஐயோ, அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு எல்லார் முன்னாடியும் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு அப்படி நான் என்ன பண்ணேன்னு கேக்குறீங்க? நான் போட்டோவுக்காக அப்படி சொல்லல. அவங்க பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பாத்தியா, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க யாரு? இந்திரா, அப்படின்னு நான் கேக்கலங்க, அவங்க தான் கேக்குறாங்க. நானும் பிரீத்தி தலை மேல கைய வச்சு சொன்னேன், நான் உனக்கு அப்பா மாதிரின்னு. நான் ஒரு முறை சொல்லிட்டேன்னா அது சொன்னதுதான். அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. நான் என் பொண்ணுக்கு எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். அது என்னன்னாலும் பரவாயில்ல. இல்லங்க, அதெல்லாம் சரியா இருந்தா போதும் இந்திரா, இன்னைக்கு நீ என்ன தடுக்க கூடாது. எனக்கு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்க. என்னப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு திடீர்னு அப்பா மேல இவ்வளவு பாசம் வந்துருச்சு. லவ் யூ டாட். தேங்க் யூ டாட். எதுக்கு தேங்க்யூ? எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. யாருமே நான் சொல்றதை கேட்கவே இல்லை, யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நான் இவ்வளவு நாள் கேட்ட அழுத்து போன கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா அந்த ஃப்ராட் பையன் ஒரு பதில் கூட சொல்லல. சாரிப்பா. சாரியா? எதுக்கு? ரிஷி, நீ முன்னாடியே சொன்ன அந்த பரத்தை பத்தி விசாரிக்கணும்னு. நாங்க அதை செய்யல. அவனை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம பிரீத்திக்கு பேசி முடிச்சிட்டோம். ஒரு தடவை நாங்களும் விசாரிச்சு பார்த்திருக்கணும்பா. நானும் குமாரும் செய்ய வேண்டிய வேலைய நீ செஞ்சு முடிச்சிருக்க. தேங்க்ஸ்பா. ரிஷி, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. தேங்க்யூ. வாழ்க்கையில முதல் முறையா என்னோட அன்பு பிள்ளைங்களா, எனக்கு அன்பான 2 பிள்ளைங்க இருக்காங்க. நான் சரி சரி, கோவமா பார்க்காத. நீ எனக்கு 3வது புள்ள. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பிரீத்தி எனக்கு பொண்ணா கிடைச்சிருக்கா. நான் என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக சத்தியமா விட மாட்டேன். ரிஷி, ஏன் இவ்வளவு சென்டிமெண்டா ஃபீல் பண்ற? ஒன்றும் இல்லப்பா, இதுக்கு பேர் தான் தைரியசாலித்தனம், புத்திசாலித்தனம். சின்ன வயசுல அப்பா அம்மா கூட என்னெல்லாம் பண்ணிருப்பாரு. அம்மாவும் அப்பா கிட்ட, அதாவது கண்டிப்பா நீங்களும் அம்மாவும் ஓடி தான் போயிருப்பீங்க. ரிஷி, நான் அவளை கூட்டிட்டு எல்லாம் ஓடி வரல. எல்லாரும் முன்னாடியும் முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் தான் அதுக்கான உத்தரவாதம். சரி சரி, வாங்க பட்டாலியன், நம்ம கேள்விக்கான விடை என்னன்னு கேட்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா நம்மளோட ஆர்மி. வாங்க 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 வாங்க. அட கடவுளே, இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமே. என்ன இப்படி பண்றீங்க? என்ன நம்ம எப்படி இப்படி பண்ண முடியும் சாவித்ரி? இதை தவிர நமக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? பரத் இதுக்கு ஒத்துக்குவாங்கறியா? வேற வழியில ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். அப்ப சரி வா. சம்பந்தியமா, பரத்தோட அப்பா அம்மாவை காணமே. இன்னும் அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்களா? இங்க வரலையா? அதோ அவங்களும் வந்துட்டாங்க. நாங்க நல்லா யோசிச்சிட்டோம். நாங்க பதில் சொல்லிட்டு தான் இங்கிருந்து போவோம். பதில் சொல்லாம போனா மானம் கெட்டு தானே போவாங்க.
எங்களுக்கு அந்த பொண்ணை தெரியும். நாங்க அந்த பொண்ணோட பேரை கூட எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதா போச்சு. இனிமே அந்த பொண்ணோட எந்த உறவும் இருக்க கூடாதுன்னு நினைச்சோம். அந்த பொண்ணை பத்தின விஷயத்த யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சோம். இன்னைக்கு நீங்க கேட்கறதால உண்மையை நாங்க சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஆனா உண்மையை நாங்க இப்ப சொல்லிடுறோம். அங்கிள் ஒரு நிமிஷம். உங்க பையன் ஏற்கனவே ஒரு கதை சொல்லிட்டான். இப்ப நீங்க ஒரு கதையை சொல்றீங்க. எங்களுக்கு கதையில இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். உண்மை என்னன்னா, உண்மையை சொன்னாதான் உண்மை தெரியும். யாரு? சலோனி. அவளுக்கு தான் எல்லாமே தெரியும். உங்களை எப்படி நம்புறது? மறுபடியும் ஏதாவது ஒரு புது கதையை சொல்லிட்டா? சலோனி வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் பரத்க்கும் அவளுக்கும் என்ன உறவுன்னு சொல்லணும். என்ன பரத்? சலோனி இங்க வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன் பயமா இருக்கா? உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? பிரீத்தி கேள்விக்கு பதில் சொல்லு. நீ ரிஷிக்காக என்னையே சந்தேகப்படுறியா? இல்ல, எங்க அப்பா எப்பவும் சொல்வாரு, எல்லாரை விட உனக்கு உன் மேலதான் அதிகமான நம்பிக்கை இருக்கணும்னு. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யின்னு சொல்லுவாரு. பிரீத்தி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். நீ என்கிட்ட என்ன வேணாலும் தாராளமா கேட்கலாம்னு சொல்லிருக்க. ஆனா நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. எனக்கு உன்னோட நம்பிக்கை பிடிச்சிருந்துச்சு. அது மூலமா நம்ம உறவு மேலையும் நம்பிக்கை அதிகமாச்சு. எல்லா உறவும் நம்பிக்கை உண்மையை தான் சார்ந்து இருக்கும். உறவு அதுலதான் ஆரம்பிக்கும், அதுலதான் முடிஞ்சும் போகும். ஆனா நம்மளோட உறவுல நாம மட்டும் இல்ல, நம்மள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற நிறைய சொந்தங்கள் இருக்காங்க. இன்னைக்கு கேள்வி நம்பிக்கை மேல இல்ல, உண்மை மேலதான். சலோனி எல்லார் முன்னாடியும் வந்து உண்மை என்னன்னு சொன்னாதான் அந்த குழப்பம் தீரும். பிரீத்தி, இந்த எல்லா டிஸ்கஷன்ஸையும் நாம அப்புறமா பாத்துக்கலாம். யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சொல்றாங்கிறதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கையை தான் நான் பிரீத்தியோட தலை மேல வச்சு சொன்னேன். நான் உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்லம்மா. எனக்கு பொண்ணு கிடையாது. உன் கன்னியாதானத்தை என் கையால நான் செஞ்சு வைப்பேன். என் தங்கச்சியும் ரிஷியும் உங்ககிட்ட கேள்வி கேட்டதுக்கு நீங்க இப்ப வரைக்கும் பதில் சொல்லல. அப்பவும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. ஆனா இன்னைக்கு அவர் என் அப்பா ஸ்தானத்துல இருந்து என் தலை மேல கை வச்சு சொன்னப்போ, ஒருவேளை என் அப்பா இருந்திருந்தா இந்த கேள்வி தானே என்கிட்ட கேட்டிருப்பாரு. ராஜாங்கல் என்கிட்ட கேட்ட மாதிரி. ஒருவேளை நான் இல்லாம போயிட்டாலும் என்னோட உயிர் நண்பன் உங்களை கைவிட மாட்டான். நான் இல்லாத குறையே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ராஜாங்கல் என்னோட அப்பா இல்லதான், ஆனா என் அப்பாவுக்கு குறைஞ்சவரும் இல்ல. அவர் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காருல்ல, அதுக்கான பதிலை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. நான் எந்த தப்பு பண்ணல, நான் இதுக்கு பதில் சொல்லணும்? தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு இல்லை. ஐம் சாரி. இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.
நீ இதைத்தானே தெரிஞ்சுக்க ஆசைப்படுற? நான் ஏன் இங்க சலோனி வரக்கூடாதுன்னு சொல்றேன் தானே? ஓகே, இப்பவே நான் போய் அவளை இங்க கூட்டிட்டு வரேன். போதுமா? என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் அவகிட்ட கேட்கணும். எல்லாரோட கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஒரு நிமிஷம்ப்பா. சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த பெருசாக்கிட்டாங்க. பெரியவங்க நம்ம கூட அவங்கள கண்டிக்கவே இல்ல. விஷயம் இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறம் எனக்கு என்னவோ சலோனி இங்க வர வைக்கணும்னு தான் தோணுது. இங்க பாருங்க ராஜ், இதுக்கு மேலேயும் நீங்க என்கிட்டயும் என் பையன்கிட்டயும் ஏதாவது கேட்கணுமா? தாராளமா கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க புத்திசாலி. சலோனிய கூட்டிட்டு வர்றதுக்காக உங்க பிள்ளைய அனுப்ப முடியாது. இவர் தானே எல்லாரும் சந்தேகப்பட்டு இருக்கோம். அதாவது பரத் இன்னும் சந்தேக பார்வையில தான் இருக்காரு. அதனால சலோனியை கூட்டிட்டு வரதுக்கு பரத் இல்ல, வேற யாராவது தான் போகும். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் போய் சலோனியை கூட்டிட்டு வந்தா அவகிட்ட ஏதாவது சொல்லி டிராமா பண்ணிட்டு நினைக்கிறீங்களா? ஓ, இதெல்லாம் வேற யோசிச்சு வச்சிருக்கியா? நாங்க இதை பத்தி யோசிக்கவே இல்லை. அப்பா பாத்தீங்களாப்பா எவ்வளவுலாம் யோசிக்கிறான். பாயிண்ட். வேற யார் போவாங்க? நான் போகலன்னா நீ போவியா? நானே போறேன். அட்ரஸ் கொடு. மூணாவது மனுஷன் பொண்ணு பார்க்க இப்படி போக கூடாது. இந்த வீட்டு பொண்ணு யாராவது கூட வரணும். யார் கூட போறீங்க? அனு கூட போவா. அனு, நீ கூட போமா? இல்ல, இது என் அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. ரிஷி கூட என் அக்கா தான் போகணும். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, நான் கிளம்புறேன். கமான், அட்ரஸ் கொடு. உன் அட்ரஸ் இல்ல, சலோனி இது. போன்ல இருக்கு. கொடு. என் போன் உங்ககிட்ட தானே இருக்கு. ஆமால. டேய் தம்பி, போன் கொடு. ஐம் சாரி, ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? சில வேலைக்காக போனை திருட வேண்டியதா போச்சு. அண்ணா போன் என்கிட்ட இல்ல, நான் போன் உங்ககிட்ட தானே கொடுத்தேன். ஆமால, வெயிட் பண்ண, செக் பண்றேன். இந்தா போன் அட்ரஸ் அனுப்பு. அனுப்பிட்டேன். ஒரு நிமிஷம், வந்துருச்சு. கரெக்ட் தானே? ஆமா. குட். வா பிரீத்தி. இப்ப உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். போலாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி அமைதியா இருக்கிறது? அந்த பெரிய மனுஷன் என்னடானா எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாரு. நீ என்னன்னா அமைதியா இருக்க சொல்ற? காலம் மாறிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பொண்ணும் பையனும் சமமானவங்க தான். ஆனா இப்பவும் ஒன்றும் மாறல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா ஒரு கெத்து இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் எதுவும் மாறாது. ஆனா அவங்க மாறிட்டாங்களே. முதல்ல எப்படி அப்பாவி மாதிரி பேசினாங்க, இப்ப கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? வெளியில நம்ம முகத்தை கூட காட்ட முடியாது. இப்ப அந்த சலோனி வந்து எல்லாரும் முன்னாடி எல்லா உண்மையும் சொல்ல போறான். அதுக்கப்புறம் அவன் நம்ம வீட்லயே டேரா போட முடிவு பண்ணிடுவாளே. உன்னோட வாயால இன்னொரு தடவை அந்த பொண்ணு பேர சொல்லாத. அவ வந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்கு, பிரீத்தி வீட்டுக்கு தான் கண்டிப்பா பிரச்சனை ஆகும். சலோனி பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பரத்துக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? நின்னு போகட்டும். அவங்க நிறுத்துறாங்களோ இல்லையோ, நான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்த போறேன். இந்த மாதிரி குடும்பமெல்லாம் நமக்கு வேலைக்கே ஆகாது. நம்மளை கேவலப்படுத்துறாங்க. அந்த சலோனி வந்து இங்க என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா பரத்துக்கு மட்டும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரிஷி தான். நீ என்னை பத்தி தான் யோசிக்கிறல்ல? உன்னை பத்தியா? அதாவது உன் முகத்துல டென்ஷன் தெரியுதே, அப்படின்னா நீ கண்டிப்பா என்ன பத்தி தான் யோசிப்ப. அதாவது நான் எப்போ உன் பக்கத்துல இருந்தாலும் நீ டென்ஷன் ஆயிடுவ, யாராவது ஏதாவது பாத்துருவாங்களான்னு. உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருந்த. நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போறேன், இப்பவும் நீ என் கூட தான் இருக்க. பேசிக்கலா நான் எப்பெல்லாம் உன் கூட இருக்கணும், நீ அப்பெல்லாம் டென்ஷனா தான் இருக்க. அப்ப என்கிட்ட இருந்து விலகிரு. அப்போ எனக்கும் டென்ஷன் இருக்காது.
அப்ப நான் டென்ஷன் ஆயிடுவேன். என்னால டென்ஷன்லாம் தாங்க முடியாது. உன் முகத்துல தான் டென்ஷன் அழகா இருக்கு. சோ நான் உன் கூட இருந்தா நீ அழகா இருப்ப. பை த வே, இந்த டென்ஷன் இருக்குல்ல, அது கொஞ்ச நாள்ல எல்லாமே கூல் ஆயிடும். ஏன்னு கேளு. எனிவே, சலோனி இருக்கல, அவ வந்தா அவ பரத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு தெரிய வந்துடும், ரைட்? அப்புறம் ஆஃபிஷியலி உன்னோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் ரிஷி வந்து எல்லாரும் முன்னாடி தைரியமா எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். நீ ஹனிமூனுக்கு ரெடி ஆயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, லண்டன், பாரிஸ், வெனிஸ் எங்க போலாம்? உங்க சித்தியோட வீடு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓகே, எனக்கு புரியுது. முதல்ல நீ இனிஷியலா பரத்தோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னோட துப்பட்டா, அதாவது நீ ஏன் கூட வந்துருவ. அண்டர்ஸ்டுட்? கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு வண்டி ஓட்டுறியா? நம்ம சலோனி வீட்டுக்கு சீக்கிரமா போகணும். அதான் போயிட்டு தானே இருக்கேன், பறந்தா போக முடியும். நீ நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்காத. எனக்கு என்னமோ அப்படி நடக்கும்னு தோணல. என்னாச்சு? என்னாச்சு? வண்டியை நிறுத்திட்டு ஏன் இப்படி வந்து நின்னுட்டு இருக்க? பாட்டி, பேட் மேனர்ஸ். உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலையா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு? நான் சும்மா விளையாடுக்க சொன்னேன் பாட்டி. டேய், உனக்கு என்ன இது விளையாட்டா இருக்கா? நான் இங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். ரிஷியும் பிரீத்தியும் அந்த பொண்ணை தேடி போயிருக்காங்க. பார்த்தாங்களோ இல்லையோ கவலையா இருக்கு. பாட்டி, நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அந்த சலோனியோட வீடு 3ஆம் உலகத்துல இருந்தாலும் என் அண்ணன் எப்படியும் கண்டுபிடிச்சிருவான். என் அண்ணன் ரொம்ப புத்திசாலி பாட்டி. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. சில் பாட்டி. நீங்க இப்படி என்ன அடிச்சீங்கன்னா நான் என்ன பண்றது? போனை ஏண்டா திருடுன? திருட வேற ஆரம்பிச்சிட்டியா? நான் ப்ரொஃபஷனல் திருடன் ஆயிட்டேன். சின்ன சின்ன திருடெல்லாம் நான் பண்றதே இல்ல. அட கடவுளே, நீ திருடன் ஆயிட்டியா? நான் என்னமோ நீ டாக்டரா வருவேன்னு நினைச்சேன். ஐயோ பாட்டி, நீங்க எனக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும். என்னாலதான் இன்னைக்கு அண்ணனும் பிரீத்தியும் ஒண்ணு சேர போறாங்க இல்லையா? அப்படிதானே? இங்க பாருங்க பாட்டி, நான் மட்டும் திருடாம இருந்திருந்தா அந்த பரத் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருப்பான். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நல்ல காரியத்துக்காக திருடுனா தப்பே இல்ல, அதான் திருடுன. என்ன பாட்டி? டேய், நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நல்ல காரியத்துக்கு பொய் சொன்னா அது தப்பே இல்லைன்னு சொன்னேன். பொய், திருட்டு, இதுல என்ன பாட்டி வித்தியாசம் இருக்கு? ரெண்டுமே ஒண்ணு தானே. பாரு, நான் சொல்லத கேளு. எனக்காக ஒரு சின்ன திருட்டு வேலை பண்றியா? ப்ரொஃபஷனல் திருடன் ஆயிட்டேன், உங்களுக்கு செய்யாம இருப்பனா? சரி சொல்லுங்க, என்ன? இந்திராவோட அலமாரியில இருந்து நான் ப்ரொஃபஷனல் திருடன் பாட்டி. இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லறை வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அறிவு கட்டவன், வேலைக்கு ஆக மாட்டான். பிரீத்தி, நீ என்ன நினைக்கிற? அந்த சலோனி பரத்தோட ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? சொல்லு பிரீத்தி, என்ன நினைக்கிற? என்ன பொறுத்த வரைக்கும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அவ எல்லாருக்கு முன்னாடி வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் பரத் உன் வாழ்க்கையில இருந்து விலகி போயிடணும். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கு முன்னாடி உன்னை நான் விரும்புறேன்னு சொல்லணும். நான் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோன்னு சொல்லணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்லணும். நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதுனால எதுவுமே ஆக போறது இல்ல ரிஷி. நான் என்ன நினைச்சேன்னா, நீ உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எனக்கு எவ்வளவுதான் தண்டனை கொடுப்ப? நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டேன்ல, நீ அப்பயும் நான் எத்தனை தடவை சொல்றது? உன்னை தண்டிக்கிறதுக்கு நான் யாரு? அந்த கடவுள் தான் ஜோடி முடிவு பண்ணுவாரு, நான் இல்ல. அந்த காலி நம்ம 2 பேரையும் ஜோடி முடிவு பண்ணிட்டாங்க. அது கண்டிப்பா நடக்கும். ஆமா பிரீத்தி, முத நான் உன்னை பார்த்தப்ப, தடவை நான் உன் கையை பிடிச்சப்ப, அப்பவே நம்ம மனசு இணைஞ்சிருச்சு. நம்ம ஜோடியும் முடிவாயிடுச்சு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் அந்த தாய் காளி தேவி இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. நீயே யோசிச்சு பாரு பிரீத்தி, நான் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு உன்னோட கசின்காக தான் வந்தேன். ஆனா எனக்குள்ள ஓ மேலதான் காதல் ஏற்பட்டுச்சு. அது எனக்கே புரியல பிரீத்தி. என் வாழ்க்கையில நான் உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை நீதான் தோணுச்சு பிரீத்தி. இப்ப இங்க நடந்த விஷயம் எதுவுமே நானா பிளான் பண்ணல, எல்லாமே தானாவே நடந்ததை புரிஞ்சுக்க. ஆமா பிரீத்தி, பரத் உனக்கு ஏத்தவன் இல்ல, தயவு செஞ்சு அவனை நீ மறந்துரு. அது மட்டும் இல்ல, நீ உங்க அப்பாவோட ஆசை தான் சொன்ன.
அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இது உங்க அப்பாவோட ஆசையா இல்ல உங்க சித்தியோட தந்திர விளையாட்டான்னு. காட் நோஸ். இருந்தாலும் பாரு, என் கூட தான் உனக்கு நிச்சயம் நடந்துச்சு. பிரீத்தி, நான் சாகணும்னு நினைக்கும் போது நீ நடுவுல வந்து என் உயிரை காப்பாத்தன. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது, யாராலையும். இங்க பாரு, அங்க மேல இருக்கிற கடவுள் நம்மளை எப்பவோ சேர்த்து வச்சுட்டாங்க. நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததில்ல, ஆனா நம்பிக்கை இருக்க கண்டிப்பா நம்ம சேருவோம். அது மட்டும் இல்ல, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நம்மளது 7 ஜென்மத்து பந்தம். ஆமா பிரீத்தி. உனக்கு நம்பிக்கை வரல? சரி, உனக்கு எப்ப பரத பத்தின உண்மை தெரியுதோ அப்ப உனக்கு எல்லாம் புரியும். அன்னைக்கு தெரியும். அப்ப பாரு, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. இது சத்தியம். நீயே வர.